திரு கலை உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இருவருடைய சந்திப்பு தமிழ்நாடு கேட்பதை டெல்லி கொடுக்குமா? கொடுக்கணும். கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கடந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்கல. எங்கெங்கே இடத்துல அந்த கட்சி ஃபெயிலியர் ஆச்சோ அந்த மாநிலங்களையும் அந்த மாநிலத்தை சேர்ந்த தங்கள் கட்சியினரையே அவர்கள் மொத்தமாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அமித்ஷா மோடி பிளான். நமக்கு ஆதரவு அளிக்கலையே, அவங்கள மொத்தமாக புறக்கணிக்கும். தமிழ்நாட்டு புறக்கணிப்பு என்பது கடந்த பட்ஜெட்லேயே தெரிய வந்துடுச்சு. எல்லா பட்ஜெட்லேயும் தமிழில் திருவள்ளுவர்லாம் பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே பேசலை. தமிழ்நாடு புறக்கணிப்பது என்பது அவுட்ரைட்டாக வெளிப்படையாக மறைச்சியெல்லாம் செய்யலை, வெளிப்படையாக செய்கிறாங்க. ஒன்றுமே தரமாட்டாங்க. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு என்னங்க, அவங்க 50%, மாநில அரசு 50%ங்கிறது தானே எப்பயும் இருக்க நியதி. அதுதானே. அதை நீங்கள் அந்த 50%-ஐ நீங்கள் கர்நாடகாவுக்கு தர்றீங்க, இன்னும் பல மாநிலங்களுக்கு நீங்கள் தர்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசாவோட தரமாட்டேன். வேணா ஜிகா லோன் வாங்கிக்கோ, நீ ஜப்பான் லோனு, ஜெர்மனி லோன் வாங்கிக்கோ, நான் அதுக்கு கேரண்டாராக இருக்கிறேன். அந்த லோன் யார் ரீபே பண்ணுவா, அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டு மாநில அரசு தான் பண்ணணும். அதான் அவ்வளோதான் நாங்கள் தருவோம், நாங்கள் கேரண்டாராக நிற்கிறோம். அப்போனா முழு பங்குமே மாநில அரசு கையில் வந்துடுது. அப்போ மொத்த செலவு உங்கள் தலையில் கட்டுறாங்க. அது 50% ஷேர் இல்லை. எப்படி ஜிக்கா லோன்லாம் நம்ம எய்ம்ஸ்லேயே பார்த்தோம், எப்போ வருது? 6 வருஷம் கழித்து வருது. இது எப்போ வரும்? இது வந்து பாவம் ரோடெல்லாம் வளைச்சி போட்டாச்சு. என்ன ஒன் வேலாம் ரொம்ப இடத்துல வந்தாச்சு. டிராஃபிக் சென்னையில் ரொம்ப சிரமமாக போச்சு. இது 2 வருஷத்தில் முடிப்பாங்கன்னு சொன்னது 2026. சரி, ஒரு 28லையாவது முடிப்பாங்களா? என் காலத்தில் வருமானு எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து பல இடத்துல வேலையே நடக்கலைங்க. ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, வேலை நடக்கலை, ஃபண்ட்ஸ் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் தங்களுடைய ஃபண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. மத்திய அரசாங்கம் ஃபண்ட்ஸை தரணுமா இல்லையா? அது என்ன தவறான நடவடிக்கை இல்லையா? நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் தான் சொல்கிறீங்க பாஜகவுக்கு அதிக வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு வாய்களையே பேசுகிறீங்களே. அப்போ உங்களுக்கு அதிகமான மக்கள் கடந்த தேர்தலோட வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு எதிர்வினை ஆற்றணும்ல. அதே மாதிரி என்னங்க, சர்வ சிக்ஷா அபியான் வந்து சமக்ரா சிக்ஷா, அது இப்போ பேர் மாற்றி அனைவருக்கும் கல்வி திட்டம், இது ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி திட்டம். அதெல்லாம் ஒன்று தான். அது வந்து மெயினாக என்ன இருக்குன்னா, அதில் வந்து 25% ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்க பசங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். ஃப்ரீ எஜுகேஷன்னா அதை மாநில மத்திய அரசுகள் பங்கு போட்டு அந்த ஃபீஸை அவங்க கட்டிடுவாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு கட்ட முடியலை மாநில அரசால், பேலன்ஸ் தொகை நிற்கிது. நீங்கள் 822 கோடி நிற்கிது. கடந்த ஆண்டில் 249 கோடி. இந்த அதுக்கு முந்தின ஆண்டில் 4 தவணையை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டில் தான் 573 கோடி தவணை. ஸோ எல்லாம் சேர்த்து 822 கோடி இன்றைக்கி பேலன்ஸ் இருக்குது. அது வந்து ஏற்கனவே ஒத்துக்கொண்ட திட்டம்ங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு பே தட் அமௌண்ட். 60% அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல. நீங்கள் கடந்த ஆண்டு 4 தவணை எப்படி ஒன்றா ஒரு வரிசையாக கொடுத்தீங்க? கொடுத்தாதானே அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பணம் கொடுக்காட்டி அவன் சேர்க்க மாட்டேங்கிறான பசங்களை. என்ன கட்டாய கல்வி திட்டத்தில் அது வருதுங்க, அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் கல்வி உரிமை சட்டத்தில். அதை போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒத்துக்கிட்டு, என்னைக்கு ஒத்துக்கிட்டு எவ்வளோ காலமாக கொடுத்துட்ருக்குறீங்க? இப்போ திடீர்னு என்ன கண்டிஷன் போடுறீங்கன்னா, பிஎம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸை நீங்கள் ஒத்துக்கிறணும். பிஎம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எந்த பேசிஸில் வருது? நியூ பென்ஷன் ஸ்கீம், நியூ எஜுகேஷன் பாலிசியில் வருது. நியூ எஜுகேஷன் பாலிசியில் குறிப்பாக 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை, மும்மொழி கொள்கையை அதிமுகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, திமுகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தபோதே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து ஸ்டேட்டில் வந்து அண்ணா கொண்டு வந்த பாலிசிங்க, இருமொழி கொள்கைங்கிறது, ஆங்கிலமும் தமிழும் என்பது. நீங்கள் 3வது மொழி அது இந்தி இல்லைங்கிறீங்க. இப்போ இந்திய திணிக்க காங்கிரஸ் ஆட்சியில் முயற்சி பண்ணி கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அந்த இந்தி பேசாத பகுதி மக்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடரும் சொல்லி நேரு வாக்குறுதி கொடுத்து அது போயிட்டுருக்குது. அந்த வாக்குறுதியை வாங்கி கொடுத்தவர் காமராஜர். அது போயிட்டுருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் மும்மொழி கொள்கைங்கிறீங்க. அது இந்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் 2 ஸ்டேட் லாங்குவேஜஸ் இருக்கணும். 2
இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்கணும், 2 லாங்குவேஜஸ். ஒன்று நீங்கள் ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கலாம், ஒன்று தான் இருக்க முடியும் ஃபாரின் லாங்குவேஜ். அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் எதுவுமே இருக்கக்கூடாது, அது நியாயமானது. ஆனால் 2 இந்தியன் லாங்குவேஜஸ் யாருங்க? நீங்கள் எப்படிங்க அது டிஃபால்ட்டாக அது ஹிந்தி தானே இருக்கும் 3வது மொழி, வேறு என்ன இருக்க முடியும்? நீங்கள் டிஃபால்ட்டாக அஸ்ஸாமியை இங்கே கற்றுத்தர முடியுமா? மணிப்பூரியை கற்றுத்தர முடியுமாங்க? அது என்ன வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொல்கிறது வந்து இன்டைரக்டாக, நீங்கள் காங்கிரஸ் நேரடியாக சொல்லிச்சு, நீங்கள் இன்டைரக்டாக சொல்கிறீங்க மும்மொழி கொள்கை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதில் என்ன இந்த திமுக கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன குழப்பம்னா, முதல்ல சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதுகிறார், நாங்கள் பிஎம் ஸ்கூல்ஸை ஸ்பெஷல் ஸ்கூல்ஸை ஏற்றுக்கிறோம். பிறகு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறோம், அந்த ஜஸ்டிஸ் டி முருகேசன் தலைமையில். அது அறிக்கை வந்த பிறகு அது நாங்கள் ஆய்வு செய்து எதை ஏற்றுக்கொள்வது எதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று முடிவு செய்து நாங்கள் அதுக்கு ஒப்புதல் தர்றோம் சொல்கிறாங்க. ஆனால் டி முருகேசன் அவர்கள் கமிட்டி அறிக்கை வந்தாச்சு இவங்கள்ட்ட, அதை வந்து இவங்க ஏற்கனவே பாரதூரமாக பார்த்து என்ன ஏற்றுக்கிறது எல்லாம் முடிவு பண்ணியிருக்கணும் இந்நேரத்துக்கு. இல்லை, அதை இன்றைக்கி முதலமைச்சர் தெளிவுபடுத்திருக்காரு. அந்த சரத்து மும்மொழி கொள்கைங்கிற சரத்தை நாங்கள் நீக்க சொல்லியிருக்கோம், அப்போ தான் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலைங்கிறதுக்காக அந்த நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க, இன்றைக்கே தெளிவுபடுத்திருக்காரு முதலமைச்சர். ஆமாம், அது ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடலைன்னா நாங்கள் உங்களுக்கு நிதியை தரமாட்டோம். அதாவது பிஎம் ஸ்பெஷல் ஸ்கூல் அந்த சரத்தை நீக்கலன்னா நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் தமிழ்நாடு அரசு. இப்போ எப்படிங்க இது டெட்லாக் உருவாகுது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட சர்வ சிக்ஷா அபியான் என்னமோ சொன்னீங்களே, முன்னாடி சர்வ சிக்ஷா அபியான், ஏதோ ஒன்று அனைவருக்கும் கல்வி திட்டம், அது வந்து அதன்படி ஒற்றுக்கொண்ட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் இல்லைங்க, அது ஆன்கோயிங் ஸ்கீமுங்க. நீங்கள் புதுசாக இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் அதை நாங்கள் தருவோம். இது 2க்கு முடிச்சு போகிறது நியாயமா? மத்திய அரசு செய்கிறது நியாயமா? நிச்சயமாக நியாயமே இல்லை. இது வந்து நிச்சயமாக எதிர்க்க வேண்டிய விஷயம். மற்ற மாநிலங்கள் எதிர்க்காட்டு தமிழ்நாடு அதில் உறுதியாக இருக்குது. லாங்குவேஜ் ஃபார்முலாவில் தமிழ்நாட்டில் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டமே நடந்துச்சுங்க. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சா இல்லையா? நீங்கள் 3வது லாங்குவேஜ் ஏன் கொண்டு வரணும், படிக்கணும்னு சொல்கிறீங்க, தேவை என்ன இருக்குது? இதேங்க 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க ஸ்கூலில் எஜுகேஷனில், ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் 3, இந்த ஒவ்வொரு ஸ்டேட் லாங்குவேஜ் ப்ளஸ் தமிழ் அண்ட் ஹிந்தி. ஆனால் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை ஹிந்தி பெல்ட்டில் எங்கேயுமே அதை யூஸ் பண்ணலைங்க. அவங்க ஹிந்தி இங்கிலீஷ் தான் படித்தாங்க, அவங்க இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும்ல. சரி, தேசிய மொழியில் ஏதாவது ஒன்று படிக்கணும், அவங்க யாருமே படிக்கலை, அந்த எக்ஸாம் நடத்தப்படலை, அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க. அது இப்போ மட்டும் எப்படி இது இம்ப்ளிமெண்ட் ஆகுங்கிறேன் நான். தொடர்ந்து பேசுவோம். அடுத்து மீனவர்கள் சார்ந்தும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. மீனவர்கள் சார்ந்து வச்ச கோரிக்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். கச்சத்தீவை மீட்காமல் மீனவர் பிரச்சனை தீர்க்க முடியாது. சரி, கச்சத்தீவை மீட்பது வந்து பாஜகவுடைய ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கிறாங்க. 3 மாதத்தில் மீட்போன்னு சொன்னார். சரி, சொல்லிட்டு 3 மாதம் படிக்கிறதுக்கு அவர் லண்டனுக்கு போயிட்டார். சரி, அங்கே ஒரு 2 சப்ஜெக்டில் ஒரு ஃபெயில் ஆகிட்டாராம். அது தெரியல, தகவல் வந்துருக்கு, பேப்பர் வந்திருக்கு. சரி, தொடர்ந்து பேசலாம். இங்கே தான் ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா அங்கேயும் போய் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. சரி, அது எப்போ கச்சத்தீவை மீட்க போகிறார்? திருக்கலை சுருக்கமா கச்சத்தீவு பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். கச்சத்தீவு கொடுத்தது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. கச்சத்தீவு கொடுக்கவும் மாநில அரசுடைய ஒப்புதலை பெறணும், பெறாட்டி மாநில அரசு கோர்ட்டுக்கு போயிருக்கணும். பெருவாரி தீவை கொடுத்தப்ப வெஸ்ட் பெங்கால் சிஎம் கோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை திரும்ப பெற்றார். அது தமிழ்நாட்டில் செய்யப்படவில்லை. கச்சத்தீவு கொடுத்த தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றினா கிடைக்காது. இருங்க நான் பேசுறேன். தீர்மானம் போட்டா கிடைக்காதுங்க, கோர்ட்டுக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட் போகணும். வாஜ்பாய் சொன்னாரு. இருங்க நான் சொல்றேன், பெருவாரி தீவை எப்படி வெஸ்ட் பெங்கால் எடுத்த மேற்கு வங்கம் எடுத்த நிலைப்பாட்டை நீங்க எடுக்கல, போய் தான் இருங்க, அதை விட்டுருவோம். இந்த கச்சத்தீவு கொடுத்தோட பிரச்சனை இல்லைங்க. இந்த மீடியன் லைன் ஒன்று இருக்குங்க, அதாவது 2 நாடுகளுக்கு நிலப்பரப்புகள் இடையில சமதூரத்தில் தான் கடல் எல்லையை வகுக்கணும், அதான் மீடியன் லைனுங்கிறது. இது சர்வதேச கடல் சட்டம். ஆனால் இந்த கச்சத்தீவு கொடுத்துட்டு காங்கிரஸ் அரசு என்ன பண்ணாங்கன்னா மீடியன் லைனை கீழே கொண்டு வந்தாங்க. அதனால் கீழே கச்சத்தீவு ஒட்டி கொண்டு போனாங்க. அதாவது கிட்டத்தட்ட நமக்கு 30 கிலோமீட்டரில் வரையப்பட வேண்டிய அந்த மீடியன் லைனை 12 கிலோமீட்டர் நமக்கும் மீதி ஃபுல்லாக ஸ்ரீலங்காவும் கொடுத்தாங்க. அதனால் பாக் ஜலசந்தியினுடைய பெரும்பகுதி நமக்கு போயிடுச்சு. தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி தளம் குறைந்து விட்டது. மன்னார் வலை கூட அவனுக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் கூட பாக் ஜலசந்தியும் கொடுத்தீங்க.
இதை மீட்கிறதுக்கு உறுதி பூண்டிருக்கக்கூடிய பாஜக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? நான் என்ன சொல்றேன், கேள்விகளை வரிசையா முன் வச்சிருக்கீங்க. நேரம் இல்ல. விக்ரமசிங்கே இருந்தப்ப அதை ஓரளவு பண்ணியிருக்க முடியும். ஆனா இப்ப நமக்கு நேரெதிரான ஒருத்தர் வந்திருக்காருங்க, திசநாயகா, இந்திய எதிர்ப்பாளர். அவர் வந்த பிறகு தமிழ் எதிர்ப்பாளர், தமிழ் மக்களுடைய எதிர்ப்பாளர். இல்ல அவங்களும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கடந்த காலங்கள் போல இருக்காது, புதிய அணுகுமுறைன்னு சொல்றாங்க. புதிய அதிபர் புதிய அணுகுமுறையோட இலங்கையில் இருக்காரான்னு பாப்போம். சுருக்கமா, நேரம் இல்ல, மிக சுருக்கமா. ஒரே क्वेश्चन, ஓப்பனா பிஜேபி நாளைக்கு இல்ல ஒரு மாசம் டைம் எடுக்கட்டும், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. எதுக்கு? இந்தியாவோட பார்டரு கரெக்டா பஞ்சுவாலிட்டியா இந்தியாவில் இருக்குன்னு அண்டை நாடுகள் எடுத்துட்டு போய் எவ்வளவு ஆக்கிரமிப்புல இருக்கு வரதராஜன் கேள்விகள் நோக்கி உங்களுக்கு தான் முன் வச்சிருக்காங்க. எவ்வளவு மீட் இருக்காங்க.